ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஸ்ரேல் ஈரான் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னொரு சைடு அவங்களோட படைகளை ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ரஷ்யா இது இது ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஹெஸ்புல்லாக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலண்ட் இவர் ஹெஸ்புல்லா இந்த போர் மையத்துக்கு வரக்கூடாது, வந்தால் அதற்கான முழு பாதிப்பையும் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று ஜெனீவாவில் நடந்த ஒரு உள்நாட்டு பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நேரடி உரையாடலுக்கு தயார்னு யூரோப்பியன் யூனியன்ஸ் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரெம்ளினில் செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மோதல் தொடர்ந்து போனால் மத்திய கிழக்கு மட்டுமில்லை உலகமே பெரிய துன்பத்துக்கு தள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரஷ்யா இப்போது யூஎன் வழியாக பேச்சுவார்த்தையை தூண்ட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் விநியோகம் குறைந்திருக்கு. அதனால் ஒரே நாளில் எண்ணெய் விலை 10% வரை உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இந்தியா, யூரோப், அமெரிக்கா எல்லா இடங்களிலும் ட்ராவல், ஃபியூவல் ரேட் பாதிப்பு ஏற்பட கிளம்பியிருக்கு. மொசாத் இஸ்ரேலோட உளவுத்துறை இன்னைக்கு ஈரானில் உள்ள ஒரு முக்கியமான ட்ரோன் பேஸை ரகசியமாக நுழைஞ்சு அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இது இஸ்ரேல் ஏற்கனவே திட்டமிட்டது போல தொடரும் போர் தான். இன்னைக்கு ஜெனீவாவில் பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி அப்புறம் ஈரான் இடையே அணு ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் இஸ்ரேல் ஈரான் மோதல் நிறைவு ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெஸ்புல்லாவோட வார்னிங், ஜெனீவா டிப்ளமசி, ரஷ்யா வார்னிங்கு, ஆயில் ரேட் ஸ்பைக் ஆகுது, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் தான். ஸோ நம்ம இது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டெய்லியுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.